ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்கிட்ட என்னென்ன கிரெடிட் கார்ட்ஸுக்கான அப்ளிகேஷன்ஸ், என்னென்ன லோன்ஸுக்கான அப்ளிகேஷன்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்மளோட சேனலில் வந்து நம்ம ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கிரெடிட் கார்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம ரெகுலராக வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் என்கிட்ட என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்கிட்ட வந்து ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு இருக்குது. என்கிட்ட இந்த ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டில் மொத்தம் வந்து 3 கிரெடிட் கார்டு இருக்குங்க. ஒன்று வந்து ஆக்சிஸ் பேங்க் ஃப்ளிப்கார்ட் கிரெடிட் கார்டு, அதுக்கப்புறம் ஆக்சிஸ் பேங்க் நியோ கிரெடிட் கார்டு அண்டு ஆக்சிஸ் பேங்க் வந்து மைசூன் கிரெடிட் கார்டு. இந்த 3 கிரெடிட் கார்டு இருக்குது. இதை பற்றி நான் வந்து வீடியோ வந்து நான் லேட்டராக போடுறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்னா என்கிட்ட வந்து எது இருந்தாலும் நீங்கள் வந்து கேளுங்க, சரிங்களா? அப்படின்னா என்கிட்ட வந்து ஆக்சிஸ் பேங்க்கில் 3 கிரெடிட் கார்டு வந்து இருக்குது. அடுத்தது எஸ்பிஐ கிரெடிட் கார்டு. அதுக்கப்புறம் இந்த எஸ்பிஐ கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டு தான் என்கிட்ட இருக்குது. பட் அது வந்து ரொம்ப வேஸ்ட்டுங்க. ஏன்னா வந்து லிமிட்டே வந்து பார்த்தீங்கன்னா 10,000 தான் கொடுத்துருக்குறாங்க. அது இல்லாமல் வந்து வருஷம் வருஷம் 500 கட்டணும். பட் வந்து நான் வந்து வே ஆஃப் பண்ணிடுவேன். இந்த மாதிரி கஸ்டமர் கால் பண்ணி எனக்கு வந்து இந்த கிரெடிட் கார்டை வந்து கேன்சல் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுவாங்கன்னா எனக்கு வந்து ஆனுவல் சார்ஜஸை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ அதை பற்றியும் நான் வந்து வீடியோ போட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்மளுடைய சேனலில் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது யோனோ எஸ்பிஐ. ஸோ இது வந்து எனக்கு வந்து 0 பேலன்ஸ் அக்கௌண்ட். இதுதான் என்னோட சேலரி அக்கௌண்ட். அடுத்தது பேடிஎம். பேடிஎம்லேயும் நான் வந்து பார்த்தீங்கன்னா 0 பேலன்ஸ் பேடிஎம் பேங்க் வச்சுருந்தேன். ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஆர்பிஎல் வந்து செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ்னால அந்த பேங்க்கே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ஜஸ்ட்டு வந்து சும்மா ரீசார்ஜ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி வந்து கியூஆர் கோட் பேமெண்ட் பண்ணுறதுக்கும் தான் இந்த பேடிஎம் ஆப்பை வச்சுருக்கிறேங்க. அடுத்தது ஜிபே பொறுத்தவரையும் நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பஜாஜ் ஃபின்சரில் எனக்கு இஎம்ஐ கார்டு இருக்குங்க. 1,15,000 வந்து லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இஎம்ஐ கார்டு இருக்குது. ஸோ அதுக்காக மட்டும் தான் இந்த பஜாஜ் ஃபினான்ஸை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சிம்பிள் அப்ளிகேஷன் வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 25,000 லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் எதுக்குன்னா நான் வந்து இந்த மாதிரி ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணுவேன், ஸ்விக்கியில். அதுக்கப்புறம் வந்து ரீசார்ஜ்லாம் பண்ணுறதுலாம் வந்து இந்த சிம்பிளில் தான் நான் வந்து பண்ணுறது. அடுத்தது வந்து லேசி பே இருக்குது. ஸோ லேசி பேலையும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 10,000 லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஏதாவது புக் மை ஷோவில் வந்து மூவி பண்ணணுன்னா நான் அதில் பண்ணுவேன். அடுத்தது வந்து சாப்பாடு ஏதாவது ஆர்டர் பண்ணணுன்னா ஜொமேட்டோ ஸ்விக்கியில் கூட இதை நான் லிங்க் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இது மூலமாக கூட பே லேட்டர் மூலமாக நான் பண்ணுவேன். அடுத்தது வந்து அதே தான், ஃபோன் ரீசார்ஜுக்கு எல்லாமே இந்த லேசி பேல தாங்க பண்ணுறது. அடுத்தது ஸ்லைஸில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து லிமிட் வந்து கிரெடிட் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 40,000 கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. கம்மி பண்ணிட்டு வந்து 20,000 சில்லற தான் சம்திங் ஏதோ எனக்கு லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நான் வீடியோ டீட்டெயிலாக போடுறேன். ஆல்ரெடி நான் அதில் லோன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 9,000 வந்து லோன் எடுத்திருக்கேன். ஸோ மாதம் நான் அதில் வந்து கட்டிகிட்ருக்கேன். ஸோ ஸ்லைஸும் ஒரு பெஸ்ட்டான ஆஃபர் தான். ஏன்னா வந்து நமக்கு எமர்ஜென்சி பர்பஸுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிடலான்னா அந்த கார்டை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். எமர்ஜென்சி பர்பஸுக்கு வந்து நம்ம வந்து கேஷை வந்து வித்தின் 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸில் வந்து நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம் எமர்ஜென்சி பர்பஸில். ஸோ ஸ்லைஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் க்ரோ அப்ளிகேஷனில் வந்து ஜஸ்ட் ஒன்றும் இல்லைங்க, அதான் ட்ரேடிங்க்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கான ஆப் தான். ஆனால் பட் வந்து இந்த அப்ளிகேஷனில் வந்து லோன்ஸ் வந்து தனியாக கொடுத்துருந்தாங்க. அந்த இப்போ என்னன்னு தெரியல, லோன்ஸ் எடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு 50,000 லிமிட் கொடுத்துருந்தாங்க லோனு. பட் நான் அது எடுக்கல. ஆக்சுவலாக வந்து நான் வேறு ஒரு யூடியூபர் நான் பார்க்குறப்ப அது சும்மா பேருக்கு 50,000 லிமிட் கொடுத்துருந்தாங்க. பட் எடுக்க முடியலன்ற மாதிரி பார்த்துருந்தாங்க. ஸோ நானும் அந்த லோன் எடுக்கல. ஆட்டோமேட்டிக்காக அதுவும் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுங்க. அடுத்தது போஸ்ட் பே வந்து அப்ளிகேஷன். இதுவும் ஒரு பே லேட்டர் அப்ளிகேஷன் தான். இது வந்து வேஸ்ட்டுங்க. ஏன்னா இப்போதைக்கு இது ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. யாருக்கும் பணமும் அனுப்ப முடியல, ஸ்கேனிங்கும் பண்ண முடியல. கம்மிங் சூன் தான் வருது. இது ஆர்பிஎல் கைட்லைன்ஸ் பிரகாரம் ஏதோ ப்ராப்ளம் போல். ஸோ அந்த போஸ்ட் பே இப்போ என்னால் யூஸ் பண்ண முடியல. அதுக்கு ஜெட் மணியில் கூட எனக்கு ஒரு 14,000 வந்து லிமிட் இருக்குது. இது எதுக்காக நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணேன்னா, எனக்கு கிரெடிட் கார்டே இல்லாத போது ஜெட் மணி தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா இஎம்ஐயில் வந்து பொருட்களை வாங்குறதுக்காக நான் யூஸ் பண்ணேன். ஸோ ஜெட் மணியில் வந்து இப்போதைக்கு அது யூஸ் பண்ணுறது இல்லை. எனக்கு கிரெடிட் கார்டு வந்துருச்சு. இருந்தாலும் எனக்கு வந்து 14,000 வந்து லிமிட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது கொட்டாக் பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 0 பேலன்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது. வித்தவுட் டெபிட் கார்டு, வெறும் விர்ச்சுவல் டெபிட் கார்டு மூலமாக மட்டும் நான் வந்து 0 பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது மூலமாக எனக்கு எந்த ஒரு சார்ஜஸும் இல்லை. வருஷத்துக்கு எந்த ஒரு சார்ஜஸும் இல்லைங்க. சூப்பரான ஒரு பேங்க்கு கொட்டாக் பேங்க்கு. ரொம்ப அருமையான ஒரு பேங்க்குங்க. அடுத்தது ஏயு பேங்க்கில் வந்து நான் வந்து லைட் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறேன். இது ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. இது உண்மையிலே ஒரு வேறு லெவலான ஒரு கிரெடிட் கார்டு தான்.
ஏன்னா வந்து நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த லைட் கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமைஸ் கிரெடிட் கார்டு. பிகினர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நமக்கு தேவையான அ ஃபீச்சர்ஸ வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு, நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். அடுத்தது போஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸோடைய ஆப் வச்சிருக்கேன். அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 0 பேலன்ஸ் அக்கவுண்ட் இருக்கு போஸ்ட் ஆஃபீஸ். ஸோ அதுவும் நான் இப்போ கேன்சல் பண்ண போறேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல பெருசா. அடுத்தது எஃப்ஐ. எஃப்ஐ மீன்ஸ் வந்து ஃபெடரல் பேங்க். ஸோ ஃபெடரல் பேங்க்குக்கு 0 பேலன்ஸ் அக்கவுண்ட் இருக்கு. ஸோ அதுவும் சும்மா டம்மியா தான் வச்சிருக்கிறேன். கொஞ்ச நாள் கழிச்சு நான் க்ளோஸ் பண்ணணும். அது எப்படி க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து கூடிய சீக்கிரத்தில உங்களுக்கு நான் வீடியோவா வந்து அப்லோட் பண்றேன். அடுத்தது ஹெச்டிஎஃப்சி அ கார்டு வச்சிருக்கிறேன். ஸோ இந்த ஹெச்டிஎஃப்சில வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆயில் கிரெடிட் கார்டு தாங்க யூஸ் பண்றேன். இதுவும் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கிரெடிட் கார்டா இருக்கு ஹெச்டிஎஃப்சில. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூபே கிரெடிட் கார்டா இருக்கு. ஸோ அதனால வந்து நான் எங்க போனாலும் சரி, நான் வந்து ஸ்கேனிங் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவேன்னா, இந்த ஹெச்டிஎஃப்சி இந்தியன் ஆயில் கிரெடிட் கார்ட தான் நான் யூஸ் பண்றது. அடுத்தது ஐடிஎஃப்சி பேங்க் வச்சிருக்கிறேன். ஸோ இதுலேயும் வந்து 2 கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறேன். ஒன்று வந்து மில்லேனியம் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறேன். இன்னொன்று வந்து ரூபே டைப் வந்து விர்ச்சுவல் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறேன். மொத்தம் 2 கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறேன். பட் வந்து 2த்துக்கும் ஒரே லிமிட் தான். ஆனால் வந்து 2மே மெர்ஜ் ஆனது தான். இதில் நீங்கள் எவ்வளோ கிரெடிட் லிமிட் யூஸ் பண்ணுறீங்களோ அதுலேயும் மைனஸ் ஆயிரும். ஸோ 2ம் ஒரே லிமிட் தான். பட் வந்து வேரியண்ட் வேறு. ஒன்று வந்து மில்லினரி, இன்னொன்று ரூபே கார்டு. அடுத்தது டாடா கேபிட்டல். டாடா கேபிட்டலை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இதுலேயும் எனக்கு லோன் வந்து போயிட்டுருக்கு. அது கிரெடிட் அப்ளிகேஷன். கிரெடிட் அப்ளிகேஷன் எதுக்கு நமக்கு தெரியும்? எல்லா கிரெடிட் கார்டுக்கான பேமெண்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இண்டஸ்இண்ட் பேங்க் பாருங்கள். இண்டஸ்இண்ட் பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து 0 பேலன்ஸ் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு சூப்பரான ஒரு பேங்க்கு. ஸோ நல்ல எந்த ஒரு சார்ஜஸும் இல்லை. இதில் கூட பார்த்தீங்கன்னா, டெபிட் கார்டு வந்து நான் விர்ச்சுவலாக தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு எந்த ஒரு சார்ஜஸும் பிடிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏஸ் மை டீல். ஏஸ் மை டீல் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ கிரெடிட் கார்டில் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த ஆப் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு யோனி ஆப்பு. ஸோ இதை பற்றி நான் டீட்டெயிலாக நான் வீடியோ போடுறேன். இந்த யோனி ஆப்பில் கூட எனக்கு 50,000 லிமிட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ தேவைன்றப்ப நம்ம எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லை, இயர்லி சேலரி அப்படின்ற ஒரு விஷயமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நான் வீடியோ வந்து லேட்டராக போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து மொபிவிக். இந்த மொபிவிக் அப்ளிகேஷனை கூட நான் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா, கிரெடிட் கார்டிலேருந்து மணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த மொபிவிக் நான் யூஸ் பண்ணுறேன். அடுத்தது ஒன் கார்டு. ஒன் கார்டு வந்து இப்போதைக்கு யூஸே இல்லை. ஏன்னா ஆஃபர் எக்ஸ்பைரின்னு வருது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். அடுத்தது ஒன் ஸ்கோர். ஸோ இந்த ஒன் ஸ்கோர் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கிரெடிட் ஸ்கோர் வந்து செக் பண்ணுறது. ஆக்சுவலாக நான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு வச்சுருக்கிறேன். சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 1 இயர் தான் சப்ஸ்கிரிப்ஷன். பட் வந்து இங்கே 1 இயருக்கு அப்புறம் சப்போஸ் என்கிட்ட காசு இல்லைன்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த ஒன் ஸ்கோர் இந்த ஃப்ரீயாகவே நான் வந்து கிரெடிட் ஸ்கோர் செக் பண்ணுவேன். ஸோ அதுக்காக தான் இந்த அப்ளிகேஷன் எதுக்கும் நான் வச்சுருக்கிறேன். பட் வந்து நான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு வச்சுருக்கிறேன். சிபில் வந்து 1 இயருக்கு. ஸோ அவ்வளோதாங்க. இதான் என்கிட்ட இருக்கிற அப்ளிகேஷன்ஸ். இந்த அப்ளிகேஷன்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது இல்லாமல் வந்து சில லோன்ஸ் போயிட்டுருக்கு வெப்சைட்டில். சில வெப்சைட் இருக்குது. அதை பற்றி நான் வந்து லேட்டராக நான் வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய சேனலில் வந்து ரெகுலராக வந்து வீடியோ வரும். கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, லோன்ஸ்க்கெலாம் எப்படி அப்ளை பண்ணுறது, சில ஃபினான்ஷியல் அட்வைஸ் எப்படி கொடுக்குறதுன்ற மாதிரி வீடியோக்கள் வந்து நம்ம போடுவோம். ஸோ ஸ்டே டியூனோட உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.